Taste the Daily. செய்தி. கோவை யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டது தொடர்பான அரசின் அறிக்கை அதிருப்தி அளிப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வழக்கின் விவரம் என்ன? கோவை வனப்பகுதியை ஒட்டிய யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை தடுக்க கூறி வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகள் சிறப்பு அமர்வான நீதிபதிகள் எம் சதீஷ்குமார், ஜி பரத் சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு நவம்பர் வரை சட்டவிரோதமாக மண் எடுத்தவர்களுக்கு 119 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மண் அள்ளும் விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், இது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் அந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டிருந்தது. மேலும் தொடர் கண்காணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுக்கரை, கரடிமடை உள்ளிட்ட இடங்களில் 5 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு மண் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நீதிபதி அறிக்கையை சுட்டிக்காட்டி, இந்த மண்ணை கொண்டு செல்ல 20,000 முறை லாரிகள் இயக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், முறையாக இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் அதிர்ச்சி தெரிவித்தனர். மேலும் செங்கல் சூளைகளை மூடும் போது அங்கிருந்த மண் மற்றும் செங்கல்களை பறிமுதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி அவை பறிமுதல் செய்யப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இப்பகுதியில் எடுக்கப்பட்ட மண் யாருக்கு அனுப்பப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, தோண்டப்பட்ட குழிகளை நிரப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். மேலும் கண்காணிப்பு முறையாக செய்யப்படவில்லை என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் காவல்நிலை ஆய்வாளர்கள் ஓராண்டுக்கு மேல் பணியில் நீடிக்கவில்லை என்பதில் இருந்து திட்டமிட்ட செயல் இது என்பது தெரிவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், கனிம வளத்துறை அதிகாரிகளினுடைய உடந்தை இல்லாமல் இவ்வளவு பரப்பில் மண் எடுத்திருக்க முடியாது எனவும், இந்த பகுதிகளில் மண் அள்ளும் நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். மேலும் சட்டவிரோதமாக மண்ணை கொண்டு செல்ல போடப்பட்ட சாலைகள் மற்றும் பாலங்களை அகற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன், மண் எடுப்பது யாருக்கு மண் கொடுக்கப்பட்டது, பயனாளிகள் யார் என்பன உள்ளிட்ட விவரங்களை மாவட்ட ஆட்சியர் மூலமாக தாக்கல் செய்யப்படும் என்றும், அரசின் விவகாரத்தில் வேடிக்கை பார்க்காது என்றும், எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக மண் எடுப்பதை தடுக்க தொழில்நுட்ப உதவிகள் நாடப்படும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதிகள் செய்தி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.